பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவராக கூட இருக்கிறதுனால பயப்பட மாட்டேன். பயப்படுகிற காரியங்கள் நம்ம சுற்றிலும் நடக்கும். இனி கேள்விப்படுகிற காரியம் எல்லாமே பயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் கடைசி காலத்தில் நாம் வந்துவிட்டோம். உலகின் முடிவு காலத்தில் நாம் வந்துவிட்டோம். வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சரி, அடுத்து நாம் சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். நிறைய பேர் காத்திருக்கிறீங்க, இயேசு இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதாக. அப்படித்தானே முதலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபத்துக்காக காத்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாராமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவிடத்தில் வேண்டுதல் செய்தால் விடுதலை உண்டாகுமாமே என்று சொல்லி கட்டாயம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அற்புதம் செய்வார். நான் தான் கிறிஸ்தவனே கிடையாது, நாங்கள் வேண்டிக் கொண்டால் கூட அற்புதம் செய்வாரா என்று நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் என்ன மதம், என்ன இனம், அதெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார். விசுவாசம் இருக்குதா? விசுவாசத்தோடு இயேசுவை கூப்பிடுறீங்களா? அது ஒன்று தான் ஆண்டவர் பார்ப்பார். இப்போது சில சாட்சிகளை நான் வாசித்து 2 சாட்சிகளை வீடியோவில் பார்த்த பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். நான் ஜெபிக்கும் போதா? நீங்கள் ஊழியக்காரங்க, நீங்கள் தானே ஜெபிக்கணும். நான் இயேசுவை உங்களுக்கு அறிவித்து எப்படி ஜெபிக்கணும், எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுவேன். நீங்கள் ஜெபித்து உங்கள் ஜெபத்துக்கு இயேசு அற்புதம் செய்வார். இந்த சாட்சிகளை பாருங்களேன். இயேசுவிடத்தில் ஜெபித்த போது அவர்களுக்கு இயேசு எப்படி அற்புதம் செய்தார் என்ற அனுபவத்தெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த சாட்சியை நம்ம கேட்கலாமா? முதலாவது சகோதரி வின்னி, திருச்சியிலிருந்து ஒரு அன்பு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டமான பாரமான வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த சாட்சியை கவனிங்க. எனக்கு திருமணமாகி 7 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். குழந்தை இல்லாத காரணத்தினால் நானும் எனது கணவரும் குடும்பத்தில் நடக்கும் நல்ல நிகழ்ச்சியோ துக்க நிகழ்ச்சியோ எதற்கும் போக நாங்கள் யோசிப்போம். எல்லாரும் என்னிடத்தில் துக்கம் விசாரிப்பது போல ஏன் இன்னும் குழந்தை இல்லை என்று கேட்கும்போது மனதிற்கு கஷ்டமாக இருக்கும். 2 பேருமே வேலை பார்க்கிறோம். யாருக்காக இப்படி 2 பேருமே சம்பாதிக்கணும் என்ற எண்ணமும் என் உள்ளத்தில் அடிக்கடி ஏற்படும். இரவு நேரங்களில் அழுது கொண்டே தான் இருப்போம். நாங்கள் பார்த்த மருத்துவர்களும் கூட உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை என்று தான் சொன்னார்கள். எல்லா மருத்துவ முயற்சிகளையும் பார்த்தோம், எதுவும் எந்த தீர்வையும் கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் 2019 வருடத்தில் நாலமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடந்த கற்பத்தின் கனி ஆசீர்வாத கூடுகையில் நேரில் வந்து கலந்து கொண்டோம். அப்பொழுது நீங்கள் தேவ செய்தி கொடுக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும், எவ்வாறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், உபவாச ஜெபத்தை ஏன் செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசினீர்கள். நீங்கள் கொடுத்த தேவ ஆலோசனையின்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷமாக உபவாசம் இருந்து ஜெபித்தோம். நான் நம்பின இயேசு என்னை கைவிடவில்லை. 3 மாதத்தில் இயேசு என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். 2020 வருடத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை எங்கள் கைகளில் கொடுத்தார். நாங்கள் பார்த்த மருத்துவர்கள் எல்லாரும் எங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறிய நிலையில் சூழ்நிலைகள் எதையும் நாங்கள் பார்க்காமல் இயேசுவை மட்டும் விசுவாசித்தோம். இயேசு எங்களை வெட்கப்பட விடவில்லை. ஒரு குழந்தையை கொடுத்து எங்கள் தலையை உயர்த்தின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். 7 வருஷம் குழந்தையில் பார்த்தீங்களா, அந்த கணவன் மனைவி குழந்தையோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். ஆனால் இயேசு சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், முடியாததை முடிய செய்கிறவர். அதுதான் அற்புதம். இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். நீங்களும் கணவனும் மனைவி ஒருமனப்பட்டு இயேசுவனிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது உங்களுக்கும் இதே மாதிரி அற்புதத்தை இயேசு கிறிஸ்து கட்டாயம் செய்வார். அடுத்து சகோதரர் சுப்பிரமணி, சேலத்திலிருந்து சகோதரர் சுப்பிரமணி,
எனக்கு வயது 65 ஆகிறது. ப்ளீச்சிங் பவுடர் பயன்படுத்தி என்னுடைய பாத்ரூமை நான் சுத்தம் செய்த பொழுது என்னுடைய 2 கால்களிலும் அந்த ப்ளீச்சிங் பவுடர் பட்டு 2 கால்களும் வெந்து புண்ணாகிவிட்டது. இதனால் கொஞ்ச தூரம் கூட என்னால் நடக்க முடியாது, எந்த வேலைகளையும் செய்ய முடியாது. வலியும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். மருத்துவமனைக்கு சென்று பார்த்து மருந்துகள் போட்டு மாத்திரைகள் சாப்பிட்டும் எந்த பயனும் இல்லை. புண் அதிகமாகி கொண்டே இருந்தது. இப்படி 1.5 மாதமாக நான் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். இவ்வளவு நாள் ஆகியும் புண் ஆறவில்லையே என்ற நிலையில் இயேசு விடுவிக்கிறார் 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரர் எனக்கு மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். ஜெபித்து சில நாட்களிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக என் கால்களில் இருந்த புண்கள் ஆற ஆரம்பித்தது. இப்பொழுது நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன், நன்றாக நடக்கிறேன், எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். மேலும் 2 மாதமாக என்னுடைய இருதயம் பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு வலி இருந்தது. இருதயத்தில் ஹார்ட்டில் வீக்கம், வலி. இதனால் என்னால் மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது, இரவு தூங்க முடியாது. பயத்தினால் எந்த மருத்துவமனைக்கு நான் செல்லவில்லை. வீட்டில் உள்ளவர்களிடம் இதை பற்றி சொல்லவும் இல்லை. இந்த மாதம் 5ஆம் தேதி நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். முதல் ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழா இதே இதில் நிகழ்ச்சி நடத்துகிறோம்ல, அதை அந்த ஐயா பார்த்துருக்குறாங்க. ஜெப நேரத்தில் என் இருதயத்தில் கைகளை வைத்து கண்ணீரோடு நான் ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, இயேசுவே என்னை குணமாக்கும் என்று ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி, சுப்பிரமணி உங்களுடைய மரண பயம் மாறுகிறது, இயேசு உங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். அன்று இரவு நீண்ட நாட்களுக்கு பின் நன்றாக தூங்கினேன். காலையில் எழுந்தபோது என் இருதய பகுதியில் இருந்த வலியும் இல்லை, வீக்கமும் இல்லை. இப்பொழுது நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன். என் கால்களில் இருந்த புண்களையும் வீங்கி இருந்த என் இருதயத்தையும் குணமாக்கி என்னை பெயர் சொல்லி அழைத்து சுகப்படுத்தின இயேசுவுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சேலத்திலேருந்து பாருங்கள், சுப்பிரமணின்ற ஐயா, அவருக்கு பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான சுகம் கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா. இருதயம் வீங்கி விட்டார், மரண பயம் வந்து விட்டார். ஆண்டவர் அவருடைய வேதனையை பார்த்து அவருடைய ஜெபத்தை கவனித்து பெயர் சொல்லி அழைத்து அற்புத சுகமாக்கி விட்டார். எல்லாருடைய பெயரும் பிரச்சனை இயேசுவுக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் எப்படி அழைக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் சிலர் ரொம்ப பாரப்பட்டு கஷ்டப்படும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி சில சமயம் ஆண்டவர் செய்வார். மற்றபடி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் தொட்டு உங்களை குணமாக்குவார். இப்போ பாருங்கள், சகோதரி லீலா நாகர்கோவிலிருந்து ஒரு சகோதரி, என் மகனுக்கு பல வருடங்களாக திருமணத்திற்கு பெண் பார்த்தோம். எந்த பெண்ணும் அமையாமல் தடைப்பட்டு கொண்டே வந்தது. ஊரடங்கு காலத்தில் சத்தியம் டிவியில் ஒளிபரப்பான ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்து தான் நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். அதுவரை எனக்கு ஜெபிக்க தெரியாது. நீங்கள் வாசிக்கும் சாட்சிகளை மிகுந்த கவனத்தோடு கேட்பேன். அநேகருக்கு இயேசு அற்புதம் செய்கிறாரே, எங்களுக்கும் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டே வந்தேன். ஆனாலும் ஒரு அற்புதமும் நடக்கவே இல்லை. கடந்த 2021ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் கிறிஸ்தவர்கள் ஜாதகம், ஜோசியம் போன்ற நம்பிக்கைகளை வைத்திருக்கக்கூடாது, உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மீது தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்ன தேவ ஆலோசனை மூலமாக இயேசு என்னுடைய தவறை எனக்கு உணர்த்தினார். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நானும் என்னுடைய மகனுக்கு ஜாதகம் எழுதி வைத்திருந்தேன். என் தவறை உணர்ந்த உடனே என் மகனுக்கு எழுதி வைத்திருந்த ஜாதகத்தை வெளியே போட்டு தீ வைத்து எரித்து விட்டேன். அடுத்த வாரமே என்னுடைய மகனுக்கு திருமணம் ஒழுங்காகிவிட்டது. அடுத்த மாதமே திருமணமும் நடந்துவிட்டது. இப்பொழுது என்னுடைய மருமகள் 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். எங்களுடைய தவறை சரி செய்த உடனே என் மகனின் திருமண காரியத்தை கைகூடி வர பண்ணி என் மகனுக்கு இருந்த தடையை நீக்கின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
பார்த்தீங்களா, ஆண்டவர் ஏன் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு? இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரு, நானும் தான் ஜெபிக்கிறேன், ஜெபித்து பார்க்குறேன், பதில் வர மாட்டேங்குதுன்னா ஏதோ ஒரு தடை இருக்கும். அப்போ நம்ம அதை ஆண்டவர்கிட்ட அதை எங்களுக்கு உணர்த்தும், எனக்கு காண்பியும் என்று சொன்னால் தவறை உணர்த்துவார். நமக்கு சில காரியம் தவறாக தெரியாது. உலக மக்களைப் போல நடந்து கொள்ள இதில் என்ன தப்பு, அதில் என்ன தப்பு, இது அப்படித்தானே நினைப்போம். ஆனால் வேத வசனத்திற்கு மாறான எந்த காரியமும் பாவம்தான். வேத வசனத்தை தெரியாமல் நிறைய பேர் உலக மக்களைப் போல பாவ காரியத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். கிறிஸ்தவர்கள் கூட தவறான நம்பிக்கை பாவம். இயேசு விட்டு வழிவிலக பண்ணுகிற நம்பிக்கை பாவம். அதை விட்டு விலகணும். இயேசு மீது மட்டும்தான் உடைய விசுவாசம் இருக்கணும். அதை உணர்ந்து ஜாதகத்தை எரிச்ச உடனே தடை மாறிவிட்டு இருப்பாருங்க. சாத்தான் அதை வைத்து தான் இவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்தான். அதனால் கிறிஸ்தவர்கள் இந்த தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்தவர் அல்லாதவங்க கூட இன்றைக்கி அதெல்லாம் கிழித்து எரிச்சிட்டு நம்ம இனி கடவுளை நம்புவோம், இதெல்லாம் மாதிரி தவறான நம்பிக்கை கூடாதென்று மாறின உடனே அற்புதம் நடந்திருக்கிறது. அதனால் இதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். இன்னொரு சகோதரர் பாருங்கள், சகோதரர் கணேசன், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சகோதரர் கணேசன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவன் அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க, கவனிங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஆனால் பெயரளவு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சரியாக ஜெபிக்க மாட்டேன். திருமணமான பின்பும் இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்த எனக்கு ஒரு தொழில் தொடங்க இயேசு உதவி செய்தார். நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஒரு வருடத்திற்கு சில லட்சங்கள் டேர்ன் ஓவர் ஆகி கொண்டிருந்தது. 6 பேர் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஊரடங்கு காலத்தில் எல்லா தொழிலும் முற்றிலும் முடங்கி போனது. எனக்குள்ளும் ஒரு பயம் வந்துவிட்டது. நம்ம தொழிலும் இனி அவ்வளவுதான், நமக்கு நஷ்டம் வந்தால் எழுந்திருப்பது கஷ்டம் என்று நினைத்தேன். இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை 2020ஆம் ஆண்டில் கொரோனா காலத்தில் ஆரம்பத்திலேயே என் நண்பர் மூலமாக தெரிந்து கொண்டு பார்க்க ஆரம்பித்தேன். அதில் நீங்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் மற்றவர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபித்தால் இயேசு நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நீங்கள் பேசினீர்கள். உங்களுடைய தேவ ஆலோசனையை கேட்டதற்கு பிறகு நான் அதிகாலையிலும் இரவிலும் தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். குடும்ப ஜெபமும் வீட்டில் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்ததுமே அதுவரை சில லட்சங்களை மட்டுமே டேர்ன் ஓவராக பார்த்த கம்பெனி ஒரு வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் செய்ய இயேசு உதவி செய்து ஆசீர்வதித்துள்ளார். பிஸ்னஸ் எப்படி வளர்த்திருக்கிறார் பார்த்தீங்களா? நம்ம தேசத்தின் மீது பாரம் கொண்டு தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபித்தால் நம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். 100 கோடிக்கு டேர்ன் ஓவர் ஒரு வருஷத்தில். அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்து பிஸ்னஸை பெருக பண்ணிட்டார். இந்தியாவில் பல இடத்தில் கிளைகள் ஆரம்பிக்கப்படவும் 6 பேர் வேலை பார்த்த இடத்தில் 60 பேர் வேலை பார்க்கும் அளவிற்கு இயேசு எங்களை உயர்த்தினார். முன்பு நாங்கள் காணிக்கை என்று எதற்குமே கொடுத்தது இல்லை. ஆனால் தற்பொழுது ஊழியங்களுக்கும் ஆலயங்கள் கட்டி கொடுப்பதற்கும் இயேசு எங்களை பயன்படுத்தி வருகிறார். வேறு ஒரு மார்க்கத்தில் இருந்து இயேசுவை தெரிந்து கொண்டாலும் இயேசு என்னையும் நேசித்து நான் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்ததுமே என்னை ஆசீர்வதித்தார். மற்றவர்களைப் போல என் தொழிலும் முடங்கி நானும் நஷ்டத்தில் விழுந்து விடுவேமோ என்று நினைத்த என்னை இயேசுவை நம்பின போது என்னை கைவிடாமல் எனக்கு உயர்வை கட்டளையிட்ட என் இயேசுவுக்கு வாழ்நாள் எல்லாம் நான் நன்றி சொல்லுவேன். சரிங்களா? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பஞ்ச காலத்திலும் உங்களை போஷித்து அவர் பாதுகாப்பார். கொரோனா காலத்தில் எல்லாம் மூடப்பட்ட காலத்தில் பிஸ்னஸ் ஆசீர்வதித்த உயர்த்தி எப்படி மேன்மைப்படுத்தினார் பார்த்தீங்களா? அதனால் கடைசி காலத்தில் கொள்ள நோய், பஞ்சம், பூமி அதிர்ச்சி இந்த பேரழிவுகள்லாம் வரும். இயேசுடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்து அவரை உண்மையாய் பற்றி கொண்டு விசுவாசம் வைத்து சார்ந்து அவர் விரும்புகிறபடி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். சரி, சகோதரி ரீனா கன்னியாகுமரியிலிருந்து
புற்றுநோயினால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? டாக்டர்ஸ் வந்து இன்னும் சுகமாக்க முடியாதுன்னு ஏதோ ஒரு வியாதியை பற்றி சொல்லிட்டாங்களா? நீங்கள் மரண பயத்தில் இருக்கிறீங்களா? இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லியிருக்கிறத கேளுங்க. நான் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். 2022 வருடத்தில் ஒரு 4 மாதங்களாக இரத்த புற்றுநோயினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். சாதாரணமாக எல்லோருக்கும் 12 பாயிண்ட் அளவிற்கு இரத்தம் இருக்கும். ஆனால் எனக்கு 2.5 பாயிண்ட் தான் இருந்தது. எவ்வளவு இரத்தம் செலுத்தினாலும் இரத்தம் உடம்பில் சேராது. கிட்டத்தட்ட 3.5 மாதங்களாக நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 60 பாக்கெட்டுகளுக்கு மேலாக இரத்தம் என் உடம்பில் ஏற்றப்பட்டது. ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என் கணவர் ஜெபமாலையில் தாயத்து கட்டி என் கழுத்தில் போட்டும் பார்த்தார். தாயத்து கட்டி பாருங்கள், கிறிஸ்தவளாக இருந்தும் கூட இந்த தவறான நம்பிக்கைகள். அது சில கிறிஸ்தவங்க பேசும்போதே இங்கேயும் பக்தி முழங்கால் போட்டுக்கிடுவாங்க, சர்ச்சை பார்த்தா ஒரு சிலுவையை போட்டுக்குவாங்க, ஜெபிச்சுக்குவாங்க. நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு, தாயத்தும் கட்டிக்க, ஏதாவது உள்ள சுகமாகட்டும். அது பாவம், சாபம். ஆண்டவர் புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதருங்கள்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆண்டவர். நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் ஆராதிக்கணும், எல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறார். வேதத்தை வாசித்து அறிந்து அதன்படி வாழ வேண்டும். எல்லாரும் செய்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் செய்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் செய்தால் அது சரி ஆகாது. பாவம் பாவம்தான், தவறு தான். வேதத்திற்கு மாறான காரியம் பாவம்தான். அது சபையில் செய்யப்பட்டாலும் சரி, ஊழியக்காரங்க மத்தியில் செய்யப்பட்டாலும் சரி, கிறிஸ்துவ வீடுகளில் செய்யப்பட்டாலும் சரி, தேவனை துக்கப்படுத்துகிற காரியம்தான். தயவுசெய்து இந்த மாதிரி காரியத்தை விட்டு மனம் திரும்பி நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், தாயத்தை கட்டி ஜெபமாலையில் போட்டு பார்த்தாராம். எந்த ஒரு முன்னேற்றமும் என் உடம்பில் ஏற்படவில்லை. அடிக்கடி ஹீமோ சிகிச்சையும் கொடுத்து பார்த்தார்கள். அதிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. எவ்வளவோ பணம் செலவழித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போனது. மருத்துவர்கள் நான் உயிர் பிழைப்பது கடினம் என்று கூறிவிட்டனர். அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ். இந்த சூழ்நிலையில்தான் 2020 ஆண்டில் ஜூலை மாதத்தில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப வேளையில் நீங்கள் ஜெபித்த போது நானும் பாரத்தோடு எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று இயேசுவினிடத்தில் அழுகையோடு நான் ஜெபம் செய்தேன். ஜெபிக்கும்போது ஒரு கருப்பு உருவம் என் முன் வந்து நின்றது. அந்த உருவத்தின் மீது ஒரு வெளிச்சம் பட்ட உடனே அது காணாமல் போனது. அவங்க உடம்புக்குள்ளேருந்து ஒரு கருப்பு உருவம் வந்து முன்னால் நிற்கிது. ஒரு வெளிச்சம். அவங்க ஜெபித்த போது வெளிச்சம் இயேசு கிறிஸ்து, மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. பொய்யான ஒளியும் இருக்குது இந்த உலகத்தில். சாத்தான வெளிச்சத்தை காமிச்சு தாந்தா கடவுள் என்கிற மாதிரி ஏமாற்றுகிற காரியமாக நடக்கிறாரு. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறாரு. அந்த வெளிச்சம் பட்ட உடனே அந்த ஆவி விலகி போயிற்று. மறுநாள் பரிசோதனையில் பெரிய ஆச்சரியம். இதுதான் நீ கவனிக்கணும். மறுநாள் டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்த பெரிய ஆச்சரியம். அதுவரை இரத்தம் ஏற்றியும் ஹீமோ சிகிச்சை அளித்தும் கூடாமல் இருந்த இரத்தத்தின் அளவு கூடியிருந்தது. 3 மாதத்திற்கு மேல் மருத்துவமனையில் இருந்த நான் ஒரே வாரத்தில் வீட்டிற்கு வந்துவிட்டேன். திரும்பவும் 1 மாதம் கழித்து போன் மேரோ டெஸ்ட் எடுத்தபோது இரத்த புற்றுநோய்க்கான எந்த ஒரு கிருமியும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறி ஆச்சரியப்பட்டனர். இப்பொழுது இரத்த அளவு 12 பாயிண்ட்டுகளுக்கு மேலாக உள்ளது. நான் ஜெபித்த பொழுதே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்த அசுத்த ஆவியை வெளியேற்றி எனக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்து இன்று ஜீவனோடு நிற்க வைத்த இயேசுவுக்கு நன்றி. ரீனா, கன்னியாகுமரியிலிருந்து பிளட் கேன்சர், அவ்வளோதான் சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். பாருங்கள், இயேசு அற்புதமான ஒரு ஆண்டவர். அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா, இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. இப்போது 2 சாட்சியை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம் ஜெபிக்க ஆயத்தமாக இருங்க.
ஒருவேளை உங்கள் வீட்டில் கேன்சர் வியாதி உள்ளவங்க இருந்தால் குடும்பத்தார் அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும். சின்ன குழந்தைகள் கூட உங்கள் தாய் தகப்பன் கூட இருக்கிறவங்க வியாதிப்பட்டவங்க மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கணும். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசு 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 அவரை மட்டும்தான் நீங்கள் மனதில் பதித்து கொண்டு ஜெபிக்கும்போது உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்போது இந்த சாட்சியை நீங்கள் பாருங்கள். ஒன்று சகோதரி செலினா திரேஸ்வரம், தூத்துக்குடியிலேருந்து திரேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து செலினா என்கிற ஒரு சகோதரி, அவங்க பிசாசினுடைய போராட்டத்தினால தலைக்குள்ள குடைச்சல், உடம்பெல்லாம் பாதிப்பு, தற்கொலை பண்ணி செத்துடலான்னு எண்ணம், இந்த மாதிரி பிசாசனுடைய கிரியைகள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து சாத்தானுடைய கிரியைகளை அழித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அப்போது சில தவறான நம்பிக்கையினால தான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். பாருங்கள், அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மந்திரவாதத்துக்கு போனாங்க பாருங்கள். இப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை சரியாக தெரியாததுனால, அவரை ஏற்றுக்கொள்ளாதனால பாருங்கள், மந்திரவாதம் பில்லிசூனியம் 80,000 ரூபா செலவு பண்ணி ஒன்றும் சுகமாகலை. இயேசுக்கிட்ட வந்து எவ்வளோ செலவு பண்ணாங்க? ஒன்றுமே இல்லை, இலவசமாய் விடுதலை. இயேசுடைய பிரசன்னத்தில் வந்து உண்மையாக நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த உடனே அந்த ஆவி வெளியேறி போய்விட்டது, விடுதலை. பாருங்கள், இப்போது 4:30 மணிக்கு ஏசப்பா எழுப்பிடுவாங்களாம். அந்த வார்த்தையை கவனிங்க. 4:30 மணிக்கு ஏசப்பா எழுப்பிடுவாங்க. நான் எழும்பி 6:30 மணி வரைக்கும் ஜெபம் செய்வேன். மணிக்கணக்காக ஜெபிக்கிற ஒரு அருமையான சகோதரியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இதான் இயேசு. பாவத்தின் பிடியில், பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்தார். இதே மாதிரி அற்புதம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பயத்தில், மரண பயத்தில், தற்கொலை எண்ணத்தில், பிசாசினால் உண்டான போராட்டத்தில் கலங்கி இருக்கிறீங்களா? இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, இன்றைக்கு விடுதலை. இன்னொரு சகோதரர் வசந்தகுமார், அவங்க பெங்களூரில் இருந்து, இவங்க சாட்சியை கேளுங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் பாவ அடிமைத்தனத்தில் சில பாவத்தை விட முடியாமல் தவிக்கிறீங்கள்ல, ஐயோ உள்ளே போயிட்டேனே விட முடியலேன்னு சொல்லி. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அந்த சகோதரர் சொல்லுகிறார், பெங்களூரில் இருந்து வசந்தகுமார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை பார்த்தீங்களா? நீங்கள் 17 வருஷம் ஹான்ஸ் என்கிற அந்த போதை உண்டாக்குகிற அந்த பொருளை வாயில் அடக்கி வைப்பார். அப்புறம் சிகரெட்டு, ஒரு நாளைக்கு 40 முறை அந்த ஹான்ஸ் போடுற பழக்கமாக. 5 பாக்கெட் சிகரெட். எவ்வளோ பணம் வீணாகுது, சரீரம் பாதிக்கப்படுது, அடிமைத்தனம், விட முடியல அப்படின்றது தான். ஏன்னா பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, அது மனிதனை அடிமைப்படுத்தி விடும். ஆரம்பத்தில் விளையாட்டாக தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் குடிக்கலாம், கொஞ்சம் போதை வசதி பயன்படுத்தலாம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆசை காட்டி. உள்ளே போன பிறகு அது உங்களை அடிமையாக்கி விடும். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். அப்போ என்ன செய்கிறது? எப்படி விடுதலை பெறுவது? அந்த விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு, இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வேதத்தில் யோவான் 8:36 இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து உண்மையாக உங்களுக்கு விடுதலை வேணும்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் விடுதலை தருவார். 17 வருஷ பழக்கத்தை ஒரே நாளில் அந்த எண்ணமே இல்லாதபடி மாற்றி இன்றைக்கி மணிக்கணக்காக ஜெபிக்கிற ஒரு சகோதரனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். மதுபான பழக்கம், ஹான்ஸ் போடுற பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், இது மாதிரி தவறான பழக்கங்கள், இது மாதிரி சூதாடுகிற பழக்கம், அது மாதிரி செல்ஃபோன்லேயே ஆன்லைன் சூதாட்டம், அது அந்த மாதிரி அடிமைத்தனம், இதை செய்யாமல் இருக்க முடியல, பார்க்காம இருக்க முடியல, ஐயோ அது என்னை அப்படியே தூண்டுகிறது, வதைக்கிறது என்று உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவான்னு விசுவாசித்து ஜெபிக்கணும். நீங்கள் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக. இல்லை எனக்கு அது பழக்கம் இல்லைன்னு பரவாயில்ல, உட்கார்ந்து கொண்டு. ஆனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஜெபிக்கணும்.
ஜெப நேரத்தில் கண்களை மூடிக்கொள்ளணும். எதற்காகனா உங்கள் எண்ணம் சிதறாமல் இருப்பதற்கு. நீங்கள் ஒரு மனமாக இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். அதனால் இயேசுவை நீங்கள் மனதில் நினைத்து ஜெபிக்க அப்படியே எண்ணம் சிதறக்கூடாது. ஒரு மனமாக ஜெபிக்கணும் கண்களை மூடி. இப்போ எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைங்க. அப்படி நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, நீங்கள் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க, என் பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலம் எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு கேட்கணும். என்னால் விட முடியல, உதவி செய்யுங்க, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்ணில் சுக வேணும்னா கண்ணில் கை வைங்க. எங்கே உங்களுக்கு வியாதி, வலிகள், கட்டிகள், வேதனை இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. அல்லது வியாதிப்பட்ட யாராவது உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அவங்க மேலே உங்களுடைய வலது கை வைத்து கொள்ளுங்க. படுக்கையில் இருக்காங்க, எளிமையாக நடக்க முடியல, கை வைங்க. ஆஸ்பத்திரியிலிருந்து பார்க்குறீங்க, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிற நீங்கள் வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. அவங்கள கவனிக்கிற பக்கத்தில் உள்ளவங்க அவங்க தலையில் கை வைத்து கொள்ளுங்க. அது மாதிரி உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி வியாதியுள்ள இடத்துல கை வைத்து ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நான் ஜெபிக்க மாட்டேன், நீங்கள் ஜெபித்து இயேசுகிட்ட அற்புதம் பெற்றுக்கொள்ளணும். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆவலோடு இருக்கிறார். நான் உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன்தான். இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே இந்த பாவ பழக்கத்தின் விடுதலை தாரும், வியாதியிலிருந்து சுகம் தாரும். இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. உங்களுடைய சரீரத்துக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதை உணருவீங்க, சுகமாவதை உணருவீங்க. மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், இனி அவ்வளவுதான் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். எதை குறித்தும் கலங்காதங்க. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கேன்சர், பிளட் கேன்சரை மாற்றி சுகமாக்கி இருக்கிறார். பார்த்தீங்கல்ல சாட்சியை, இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். இப்போ வியாதியுள்ள இடத்துல கை வைத்துட்டிங்களா? கண்களை மூடி ஜெபிக்கணும். முதலாவது அப்படி கண்களை மூடி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே இந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம், இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு செய்யுங்க, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவே என்னை தொடுங்க. கேளுங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. என்னால் இந்த பாவ பழக்கத்தை விட முடியல, இந்த பாவத்தில் சிக்கி கொண்டேன், அதனால் அதிலிருந்து வெளியே வர முடியலை. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த சூதாட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க, போதை வசத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே என்னை தொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, உங்களுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க, என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க. இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், மந்திரவாத வல்லமைகள் எரியட்டும், பில்லிசுனி கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே தொடும், ஆண்டவரே விடுதலை தாரும். இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசுன்ற பெயரை உச்சரிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இப்போ உங்கள் மேலே ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதை உணர்கிறீர்கள். ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது, விடுதலை அளிக்கிற வல்லமை இறங்குகிறது, அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, பில்லிசுனி வல்லமைகள் இயேசுவி கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. இயேசுவே தொடும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். வாய் திறந்து சொல்லுங்க, வெட்கப்படாதங்க. உங்க வீட்டில் இருந்து தானே ஜெபிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல சொல்ல இதோ ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல பலமாய் இறங்குகிறது. அசுத்த ஆவிகள் சிலரை கீழே தள்ளிவிட்டு போகிறது. பயப்படாதங்க பயப்படாதங்க. அவங்க சரிந்து விழுந்தா பயப்படாதங்க, தானா எழும்பிடுவாங்க. சில அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது, சத்தமிடுகிறது, அலைக்கழிக்கிறது. பயந்துராதங்க பயப்படாதங்க, கொஞ்சம் விட்டுருங்க, தன்னால் அந்த ஆவி போயிடும், தானாக அவங்க எழும்பிடுவாங்க. பயந்துராதங்க. இயேசுவின் நாமத்தை
நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அப்படி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நீங்கள் சொல்ல சொல்ல அந்த அசுத்தாவி அலைக்கழித்து போகிறது. அந்த குழந்தை விட்டு அசுத்தாவி அலைக்கழித்து வெளியேறுகிறது. உங்களுடைய குழந்தைக்கு இன்றைக்கு விடுதலை. அது பிசாசினால் உண்டான வியாதி, அது மறைகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிட்ட, உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்துட்டாரு, விடுதலை கொடுத்துட்டார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க.